நவராத்திரியில் அன்னை 9 நாட்கள் போரிட்டு 10ஆம் நாளில் மகிஷாசுரனை அழித்தாள். கொடியவனான மகிஷாசுரன் அழிந்ததால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள். மகிஷனை வதம் செய்ததால் மகிஷாசுர மர்தினி என்று பெயர் பெற்றாள் அன்னை. அந்த வெற்றி திருநாளையே விஜயதசமியாக நாம் கொண்டாடுகிறோம். அசுரனை வென்று அனைவருக்கும் நன்மையை அளித்த அன்னையை போற்றி வழிபட்டால் தீமைகள் ஏதும் நெருங்காது. நாம் காண இருப்பது அக்ஷயாபியாசம் பற்றி. கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே தங்களின் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் அல்லது அக்ஷயாபியாசம் செய்து வைக்கலாம். முதலில் கல்வி கற்க தொடங்கும் போது இறைவனை வழிபட்டு தொடங்குவது சிறப்பான விஷயமாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் குழந்தைக்கு இறைபக்தி உண்டாகும். கற்கும் கல்வியும் இறை வடிவமே என்பதை உணரும். இதற்காகவே அக்ஷயாபியாசம் எனும் எழுத்தறிவித்தலை நம் முன்னோர்கள் கடைபிடித்தனர். பொதுவாக கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், புண்ணிய தலங்களில் நடத்தப்படும் இந்த நிகழ்வினை பண்டிதர்களை வீட்டிற்கே அழைத்து வந்தும் செய்யலாம். பண்டிதர்கள் இல்லாமல் நாமாக செய்வதானால் முதலில் தாம்பாளத்தில் நெல் அல்லது அரிசியை பரப்பிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இதை அட்சதை என்று சொல்வோம். அட்சதை என்றால் பூரணமானது என்று பொருள். பூரணமான உடைவில்லாத பொருள்களிலேயே இறைசக்தியை ஆவாகனம் செய்ய முடியும். இப்போது அந்த நெல்லில் துர்காலட்சுமி சரஸ்வதியை ஆவாகனம் செய்து மனதார வேண்டிக் கொண்டு எழுந்தருள விண்ணப்பம் செய்வது என்று பொருள். நாமும் நம் மனதில் இன்று தொடங்கும் எங்கள் குழந்தையின் கல்வி எந்த குறையும் இன்றி பரிபூரணம் அடைய துர்காலட்சுமி சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் இந்த நெல்லில் எழுந்தருவீர்களாக என்று வேண்டிக் கொண்டு அதில் 9 மலரை சமர்ப்பிக்க வேண்டும். நம் வீட்டில் எழுந்தருளிருக்கும் இந்த தெய்வங்களை மலரும் நீரும் சமர்ப்பித்து மரியாதையோடும் பக்தியோடும் உபசரிக்க வேண்டும். பின்பு காய்ச்சிய பசும்பால் கற்கண்டு கொண்டு நிவேதனம் செய்ய வேண்டும். இதன் பின்பு அக்ஷயாபியாசம் செய்ய வேண்டும். வீட்டில் தாத்தா இருந்தால் அவரே வித்யாரம்பம் செய்தும் வைக்கலாம். இல்லை என்றால் குழந்தையின் தந்தையே செய்விக்கலாம். குழந்தையை மடியில் அமர வைத்து அதன் விரல் பிடித்து அரிசி அல்லது நெல்லில் எழுத வேண்டும். முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகர் திருநாமத்தை எழுதுவது விசேஷம். ஓம் ஸ்ரீ கணபதியே நமக என்று ஒவ்வொரு அட்சரமாக உச்சரித்துக் கொண்டே குழந்தையும் சொல்ல சொல்லி எழுத வேண்டும். பின்பு ஓம் சிவாய என்றும் ஓம் நமோ நாராயண நமக என்றும் எழுத வைக்க வேண்டும். அவரவர்களின் குலதெய்வத்தின் பெயர்களையும் எழுதலாம். பின்பு ஆ என்கிற எழுத்தை எழுத வேண்டும். வெற்றியை தரும் நாளாக விஜயதசமி திகழ்கிறது. கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்நாளில் அவற்றை தொடங்குவது சுப விஷயங்களையும் விஜயதசமி நாளில் தொடங்கினால் எளிதில் வெற்றி பெறலாம். மீண்டும் வேறொரு காணொலியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.